தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு படக்கூடிய அவஸ்தை என்ன? போதை பொருள்னால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசு செஞ்சாங்க இல்ல அரசு லிஸ்ட்ல இருக்குதா? தமிழ்நாடு எங்க லிஸ்ட்ல இருக்குதா? கவர்மெண்ட் பண்ணிச்சா? போதை பொருள் அதிகமாக கைப்பற்றி கேஸ் போடக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு சொன்னா அது கேரளா. போதை பொருள் வழக்கு அதிகமா போடுறதுல இருக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடியது வந்து யூபி. அந்த போதை பொருள் அதிகமா பயன்படுத்தி அபியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல முதலிடத்துல வரதும் அதுல யூபி. இதெல்லாம் நான் சொல்ல என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு ட்ரக் ஓவர் டோஸ் அப்படிங்கறதையும் இந்தியா லிஸ்ட்ல வரது பஞ்சாப், அதுதான் அதிகமா இருக்கு. இந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் இல்ல. அதிகமா போதைப் பொருள் கடத்துகிற மாநிலம், அதாவது போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது. அதுல அதிகமா போதைப் பொருள் வர ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியுடைய முந்திரா போர்ட் தான். நல்லா ஞாபகம். ஒரு சமயத்தில் எத்தனை கிலோ பிடிக்கலாம்? இப்ப அண்மையில கூட 23 கிலோ நம்ம ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க. ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்திரா போர்ட்ல தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமா இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமா இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு வந்து இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதிலும் முன்னிலை இருக்கிறது. 2013 தமிழ்நாட்டிலே குட்கா தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு எம்டிஎம் பிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை தொடர்ந்து சட்டவிரோதமாக நடத்துகிறது. தான் நடத்துவதற்கு 39.91 கோடி தான் லஞ்சம் கொடுத்ததாக அந்த கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. சும்மா இல்ல, ஒரு ரெட் டைரியை பிடிக்கிறார்கள். அந்த ரெட் டைரியை பிடித்து அந்த ரெட் டைரி பேஸ்ல வழக்கை தொடுக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாறுகிறது. பிறகு ஈடியும் வருகிறது. 240 கோடி மதிப்பிலான சொத்துகள் அதில் இணைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த ரெட் டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பெயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பெயர். இதெல்லாம் செய்தி. நான் வந்து செய்தி அப்படியே செய்தியா வாசிக்கிறேன். எங்க இருக்கிறது எல்லா பல்வேறு நாளிதழ்களில் வந்த செய்தி. திருச்சி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேர் கைது. அதுல யாரை கைது பண்ணிருக்காங்க? சாதாரண நிர்வாகி இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர், தற்போது அக்கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய அடைக்கலராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக பெண் நிர்வாகி கைது. சென்னை கஞ்சா வழக்கில் பாஜகவினுடைய வேலூர் இப்ராஹிமினுடைய மகன் அப்துல் ரஹ்மான் கைது. பாஜக நிர்வாகி மகன் கைது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு?